ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சொத்து மோதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இது நடந்த உங்களுக்கு கவலைகளையும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களையும் ஏன் உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயே தேவையில்லாத மனக்கவலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் என்று தான் கூற வேண்டும். ரிஷபம் ராசிக்கு மூணாம் வீடு சகோதர ஸ்தானம். இந்த இடத்தில் செவ்வாயின் சாதகமற்ற பார்வையோ அல்லது ராகுவின் தாக்கமோ ஏற்படும் போது உடன் பிறந்தவர்களுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் முளைக்கும். எங்கிட்டிருந்தெல்லாம் சண்டைகள் வரும் என்று தெரியாது. புதிய மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அவர்களின் மூலம் ஒருவருக்கொருவர் நீங்களே அடித்துக் கொள்வீங்க. அந்த புதிய மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து உங்களுக்கு சண்டை இழுத்து விட்டு நீங்கள் சண்டை போடுவதை பார்த்து அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட உறவினர்களும் அப்படிப்பட்ட உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே புதிதாக வருவார்கள். அப்படி வரும் பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் கவனித்து கொள்ள வேண்டும். கவனித்து உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய பேச்சையும் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் பேசவும் வேண்டும். அப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வருவது என்பதை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நியாயமாக பிரித்தரிக்க வேண்டிய பூர்வீக சொத்திலோ அல்லது நீங்கள் வாங்கிய நிலத்திலோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களை உங்களுடன் சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஒன்று பூர்வீக சொத்தில் சண்டைக்கு வந்தால் சரி, நான் தான் உழைச்சி ஒரு சொத்து வாங்கினேன், அந்த ஒரு சொத்தை நான் பிரித்தா கூட அதில் எனக்கும் பாதி பங்கு இருக்குன்னு உடன் பிறந்தவன் வருவான். இது ஒரு எந்த விதத்தில் நமக்கு நியாயமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவு ஏற்படும். நீங்கள் அந்த ஒரு சொத்தை நீங்களே வாங்கி அந்த ஒரு நிலத்தை உங்களால் பங்கு கொள்ளவும் முடியாமல் அந்த ஒரு சொத்து இப்பொழுது கோர்ட்டு வழக்குகளில் கேஸ் நடந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள அவ்வளவு குழப்பங்கள். ஏன் இப்படியெல்லாம் நம்முடைய உடன் பிறந்தவன் செய்கிறான் என்று தெரியாமல் உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு பதட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் குழப்பங்களும் இருக்கும். பாசமாக பழகிய சகோதரர்கள் இந்த சொத்துக்காக உங்களை ஒரு எதிரியைப் போல பார்த்தபோது உங்களுடைய மனம் இரத்த கண்ணீர் வடித்திருக்கும். என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை போகும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்குள்ளே ஏற்படும் என்றெல்லாம் நான் நினைத்து கூட பார்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு ஏற்பட்டு விட்டதை இதற்கெல்லாம் காரணம் யார்? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே புதிதாக வந்த உறவினர்கள். ஒன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டுக்கு புதிதாக வந்த மருமகள்கள் அல்லது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்த உறவினர்கள். இவர்களால் மட்டும்தான் நமக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது என்று ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் வந்துவிட்டால் பாசம் செத்துவிடுமா என்று நீங்கள் கதறிய தருணங்கள் அதுவாகத்தான் இருக்கும். மற்றவங்க தூண்டி கெடுத்ததால் உங்களுடைய சகோதரர்கள் உங்களிடம் பேசாமல் ஒதுங்கி இருப்பது உங்களுடைய மனதை இன்னமும் வாட்டி கொண்டே தாங்க இருக்கும். இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 6ஆம் இடம் சத்ருஸ்தானம், அதாவது எதிரிகளின் ஸ்தானம். நீங்கள் உங்களுடைய தொழிலிலோ அல்லது உத்தியோகத்திலோ உங்களது திறமையால் முன்னேறுவதை பார்த்து பொறுக்காத சில மறைமுக எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பல சதி வேலைகளை செய்து கொண்டுமே இருப்பாங்க. எந்த ஒரு புதிய தொழிலையும் புதிய வேலையையும் நீங்கள் கையில் எடுத்தாலும் அதில் உங்களுடைய தொழிலுக்கு எதிரிகளாக பல நபர்கள் வரத்தான் செய்வார்கள். அலுவலகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வை தட்டி பறிப்பது, மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தப்பாக பேசுவது அல்லது வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்களை கலைப்பது போன்ற மறைமுக தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டுமே இருப்பார்கள். அவர்கள் யார் என்றே தெரியாமல் நீங்கள் செய்யும் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காமல் ஏன் இத்தனை தடைகள் என்று நீங்களே முடங்கிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்து கிரகங்களின் கோபமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பத்தையும் உண்டாக்கி கொடுத்திருக்கும். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவியிடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுக்களும் இருக்கும். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் ஏற்பட்ட கிரகங்களின் சலனத்தால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருந்த அந்யோன்யம் தற்காலிகமாக குலைந்து போயிருக்கும். ஒருவருக்கொருவர் பேசும் வார்த்தைகளில் ஈகோ தலை தூக்கி தேவையற்ற வாக்குவாதங்கள் வீதி வரைக்கும் கேட்டிருக்கலாம். யாரோ வெளியாட்கள் பேசிய பேச்சை வீட்டிற்கு கொண்டு வந்து அதை பற்றி விவாதித்து உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய மதில் சுவரானது உருவாகியிருக்கும். உன்னை புரிந்து கொள்ளவே முடியலையே என்று கணவனும் மனைவியும் பரஸ்பரம் பேசிக்கொண்டு ஒரே வீட்டில் இருந்து முகம் கொடுத்து பேசாமல் மௌனப்போரில் ஈடுபட்ட நாட்கள் உங்களுடைய குடும்பத்தையும் கெடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இதுக்கு எப்போது ஒரு தீர்வு கிடைக்கும்? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என்னென்ன பரிகாரங்களையும் செய்து பார்த்துட்டேன். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே எதுக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வானது கிடைக்க மாட்டேங்கி. அதில் என்னுடைய குடும்ப விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டு. எது செய்தாலும் பிரச்சனைகள், எதை தொடங்கினாலும் முட்டுக்கட்டைகள். எனவே என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக போதுனே தெரியலை அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுதுமே சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ளே நடந்து இருக்கிறது என்பது மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்க. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகாலட்சுமி அருளால் உங்களுடைய சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் பரிபூரணமான அருளானது கிடைக்கப் போகிறது. நீங்கள் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்த உங்களுக்கான ஒரு நாள் தொடங்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும். இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில் காசு தங்காமலும் வந்த வழி தெரியாமலும் பணம் கரைந்து போய்கொண்டே இருந்தது. நீங்களும் எத்தனையோ வழிபாடுகளும் எத்தனையோ பூஜைகளும் செய்து பார்த்துருப்பீங்க. பணம் கையில் தங்கணும், நம்முடைய கடனை அடைக்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான கனவுகள் இருந்திருக்கும். அது எதையுமே உங்களால் எதையுமே பண்ண முடியாமல் பணம் கையில் வந்தும் அதை செலவழித்து கொண்டே இருக்கிறேனே என்கிற ஒரு எண்ணங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. ஆனால் இனிமேல் தனக்காரகனான குருவின் அருளாலும் லக்னாதிபதியின் பலத்தாலும் தேவையற்ற விரயங்கள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது சேமிப்பு உயர்ந்து கொண்டே செல்ல ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்குள்ளே எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. எதிர்கால பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்யும் வங்கி கணக்குகள், தங்க நாணய முதலீடுகள் அல்லது சீட்டு முறைகள் யாவும் வெற்றிகரமாக முடிந்து உங்களின் சேமிப்பு கணக்கு கணிசமாக உயர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு போகக்கூடாது என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவா ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல உங்களுடைய வழிபாடு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கர்ம வினைகளையும் திருஷ்டிகளையும் போக்க இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாக திகழப் போகிறது. இந்த ஒரு கவசமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்களே எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய மறைமுகமான எதிரிகள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில் எதிரிகள் என அனைவரையுமே நீக்குவதற்கு இது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்குமாம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபத்தை ஏற்றி மல்லிகை மலர்களை சாத்தி லலிதா சகசிரநாமத்தை அல்லது கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்து வந்தோம் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஓடிவிடுமாம், அடியோடு ஓடிவிடுமாம். தடைப்பட்ட அத்தனை சுப காரியங்களும் கடன் சுமைகளும் இந்த ஒரு எளிய வழிபாட்டின் மூலம் மிக விரைவாக தீரும் என்பது ஜோதிடத்தின் விதியாக இருக்குது. நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு பதிலானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு நிலைமைக்கும் வந்துவிடும். தொழிலில் மதிப்பும் மரியாதையும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் பலம் பெறுவதால் தொழிலிலும் உத்தியோகத்திலும் நீங்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறப்போறீங்க. உத்தியோகத்தில் உங்களை புறக்கணித்த மேலதிகாரிகள் இனிமேல் உங்களின் திறமைகளை பாராட்டி தகுந்த பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ளே உருவாக்கவும் ஆரம்பிப்பாங்க. வியாபாரத்தில் உங்களது நாணயம் மற்றும் நேர்மைக்காகவே புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. தொழில்துறையில் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் தகர்த்தப்பட்டு உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் சமூக அந்தஸ்தும் பல மடங்கு உயரும் பொற்காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு இடத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் வரவும் ஆரம்பிப்பீங்க. எனவே வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. நன்றி, வணக்கம்.